கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மார்க்கு அதிகாரம் 4 வசனம் 11. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை எதற்கென்று அவர் தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மார்க்கு 4:11 அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் அநேக காரியங்களை குறித்து ஊமைகளாய் பேசினார். அப்பொழுது அதன் அர்த்தத்தை சீஷர்கள் அறிந்து கொள்ளும்படி அவரிடம் கேட்டபோது அதை அவர் விளக்கி அவர்களுக்கு தெரியப்படுத்தி, பின்பு அவர் இப்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொன்னார். புறம்பே இருந்த நம்மை அவர் தெரிந்தெடுத்து வேத வார்த்தைகளை நம்முடைய கரத்தில் தந்து நாம் நடக்க வேண்டிய நீதியை குறித்து தெளிவாக விளக்கி அதன் அர்த்தங்களை நாம் அறியும்படிக்கு நாம் வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது நமக்கு அதை தெளிவாக விளக்கி தருகிறார். அதை கற்று ஆராய்ந்து அதன்படி நாம் வாழும்போது நம் வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படிக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகருக்கு இப்படிப்பட்டதான பாக்கியம் இல்லை. ஆகவே அவர் தந்த இந்த பாக்கியத்தை, இந்த கிருபைகளை அசட்டை பண்ணாமல் அவருடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை குறித்து தினந்தோறும் ஆராய்ந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரில் நிலைத்திருந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் வாழ்ந்து அநேகருக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளின்படி வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் போதித்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.